அன்பே சிவம், அறிவே ரமணம். ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. இன்று 1/1/2026 வியாழக்கிழமை. மௌனமாய் இரு என்ற தலைப்பில் இன்று நாம் தியானிக்க இருக்கிறோம். அவரவர் பிராரப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்காங்கிருந்து ஆட்டுவிப்பன். நடப்பது என் செய்யினும் நில்லாது, நடவாதது எம் முயற்சிக்கினும் நடவாது இதுவே திண்ணம் ஆதலின் மௌனமாயிருக்கை நன்று. பகவான் ரமண மகரிஷி திருவண்ணாமலை வந்து சேர்ந்த புதுசில் அவருடைய தாயார் திருச்சுழி வீட்டிற்கு வர சொல்லி பலமுறை வற்புறுத்திய போது பகவான் தன் மௌன மொழியால் தாயாருக்கு எழுதி காட்டிய ஞான வரிகள் இவை. ஒருவர் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அவருடைய பிராரப்த கர்மம் நிறைவேறியே தீரும். ஓம் தத் சத். Be silent according to one's own destiny. One who is there will derive him from somewhere. What is bound to happen will not stop even if you try to stop it. What is not to happen, no matter how hard you try, will not happen. This is certain. Therefore, it is better to remain silent. These are the lines of wisdom that Bhagavan Ramana Maharishi wrote to his mother in silent language when his mother repeatedly urged him to come back to Tiruchuli after he arrived in Tiruvannamalai. Whether one likes it or not, one's prarabdha karma will happen. ஓம் தத் சத். நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.